ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஆடி மாத பலன்ல தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் சூரிய பகவான் அவரோட கடக வீடு, அதாவது மிதுனத்துல இவ்வளவு நாள் இருக்காருங்க. மிதுனத்திலிருந்து கடக வீட்டில் உச்சம் பெற்ற குருவோடு இணையும் பொழுது ஆடி மாதம் இந்த மாதம் 17ஆம் தேதி ஆரம்பிக்கிறாரு. சூரியன் தன் வீட்டுக்கே மறைகிறாருங்க. ஏன்னா சிம்ம வீட்டுக்கு 12ஆம் இடத்தில் வரும் பட்சத்தில், கடக ராசியில் சந்திரனோட வீட்டுக்கு வரும் பட்சத்தில் இந்த மாதம் சில சிறப்பான அமோகமான பலன்கள் நிறைய பேருக்கு நடக்க போதுங்க. அனைத்து ராசிகளுக்குமே நல்ல ஒரு யோகமான காலம், நல்ல ஒரு சிறப்புமிக்க காலமாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியன் தான் பாத்தீங்கன்னா எல்லா கிரகக்கும் தலைமை பொறுப்பேற்று சில ஜாதகத்துல உங்க ராசிப்படி உங்க ஜாதகப்படி உங்க ராசியில உங்களோட லக்னாதிபதி சொல்லக்கூடிய உங்க ராசி அதிபதி மறைவு ஸ்தானத்திலேயோ இல்ல நீச்ச நிலைமையில இருக்கும் பட்சத்தில் அதுக்கு அடுத்து சூரிய பகவான் தான் பொறுப்பேற்று அந்த ஜாதகத்திற்கு தொழில், வேலை, இந்த மாதிரி நிறைய ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை கொடுக்கக்கூடியவர் சூரியன். இதன் அடிப்படையில் சந்திரன் வீட்டுக்கு வருகின்ற தன் வீட்டுக்கு மறைந்து கடக வீட்டில் பெயர்ச்சியாகும் சூரியன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் 15ஆம் தேதி புதன் பகவானும் அவரோட சொந்த வீடு, அதாவது அவரோட ஆட்சி வீட்டுல மிதுன வீட்டுல ஒரு 3 மாசமா இருந்தாருங்க. இப்பொழுது அவரும் பாத்தீங்கன்னா ஆடி மாதம் தமிழ் மாதம் 15ஆம் தேதி கடக ராசியில அவரும் பெயர்ச்சி அடைகிறார் சூரியனோட. ஏன்னா சூரியனும் புதனும் ஒருத்தருக்கு ஒரு பக்கத்திலேயே இருப்பாங்க. குரு, சூரியன், புதன் இந்த 3 பேரும் இந்த மாதம் ஃபுல்லா 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் புதனும் வந்துடுறாரு. அதே மாதிரி 16ஆம் தேதி செவ்வாய் பகவான் புதன் வீட்டுக்கு, அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் ரிஷப ராசியில இருந்து பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் அவரும் பாத்தீங்கன்னா முழு சுவர், அவரும் பாத்தீங்கன்னா இயற்கை சுவர். அவரும் இவ்வளவு நாளா கேதுவோட இருந்து சில பிரச்சனைகள், ஏன்னா சூரியன் வீட்டுல கேதுவோட இருந்து பெரிய பெரிய சிக்கல்களையும், நிறைய பேருக்கு வேலை இழப்பு, பொருளாதாரத்துல ஒரு 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 கஷ்டமான சூழ்நிலை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில இருந்தவருக்கெல்லாம் நிறைய பேருக்கு வேலை போறது, பதவி போறது, தானாவே ரிசைன் போற அமைப்பெல்லாம் ஒரு சங்கடமான சூழ்நிலை இருந்திருக்கு. ஏன்னா கேதுவோட சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில், ஏன்னா அவரோட அந்த சிம்ம ராசியில இருந்தது பாத்தீங்கன்னா அது 10ஆம் இடத்துக்கு வந்துருவாரு ரிஷபராசி. 10ஆம் இடத்து அதிபதி அவரோட வீட்டுக்கிலிருந்து சிம்ம வீடு கேந்திரஸ்தானம் 4ஆம் இடத்தில் இருந்த பட்சத்தில் கேதுவோட ஆதிக்கத்துல மாட்டி நிறைய பேருக்கு வேலை இழப்பு, சும்மா ஒரு அசிங்கம், தொழில் பண்ற இடத்துல ஒரு அசிங்கம், பொருளாதார மந்த நிலைமை என நிறைய பிரச்சனைகளை கொடுத்து வந்த சுக்கிரன் இப்பொழுது அவரோட நண்பர் வீரான கன்னி வீட்டில் போக போறாருங்க. அவரும் பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி மாற்றம் அடைகிறாரு. அவரு நீச்ச பலனை அடைய போறாருங்க. இவ்வளவு நாள் ஆட்சி உச்சம் என்ற நிலையில இருந்து மாறி அவரு நீச்சம் அடைய போறாரு. கன்னி ராசியில குரு சனியோட பார்வையில டைரக்டா பெறாரு. அதே மாதிரி செவ்வாய் மிதுன ராசியில இருந்து அவரோட பார்வையும், செவ்வாய் சனியோட பார்வை நீச்ச நிலைமையில் இருக்கும் சுக்கிரன் சில பேருக்கு யோகத்தையும் சில பேருக்கு சில சங்கடங்களையும் கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாருங்க. மொத்தத்தில் இந்த ஆடி மாதத்துல சூரியனோட ஆதிக்கத்தில் முதல் 15 நாள் சூரியன் ஆதிக்கம் பெற்று இருக்கும் பட்சத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்க 3 பேரும் தன் இடத்தை மாற்றி சில பேருக்கு நல்ல யோகங்களையும் சில பேருக்கு சில சங்கடங்களையும் சில பேருக்கு விபத்து, கண்டம், சில பேருக்கு பிரயாணங்களில் விபத்துகளையும் கொடுக்கறதுக்கான சில அமைப்புகள்லாம் இருக்குங்க. ஒரு ராசிக்கும் ஒரு பார்ப்போங்க. மிதுன ராசி நேயர்களே, புதன் பகவானை ராசி அதிபதியை கொண்ட நீங்கள் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு யோகா காலம்னு சொல்லாங்க. உங்களோட ராசிநாதன் உங்களுக்கு 2ஆம் இடமான சூரியன் குருவோடு இணைகிறாருங்க. இதன் அடிப்படையில் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை, குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம், ஒரு குடும்பத்தில் நல்ல ஒரு சுபகாரியம் ஏற்படுதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா குருவோடு சூரியனோடு நீங்க உங்க ராசிநாதன் புதன் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் இணையும் பட்சத்தில் உங்களுக்கு இவ்வளவு நாளா இருந்து வந்த பொருளாதார நிதி நெருக்கடி நிலைமை மாறப்போகுது. வேலை மாற்றம் கிடைக்க போகுது. தொழில், நல்ல ஒரு தொழில், நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல ஒரு நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. புதிய புதிய மனிதர்களின் தொடர்புனால உங்களுக்கு பொருளாதார நிலைமையை மாற்றி அமைக்கக்கூடிய அடித்தளம், அதாவது பேஸ்மெண்ட் சொல்லக்கூடிய எல்லா அமைப்பும் இந்த மாதத்தில் ஏற்படுங்க. ஏன்னா 2ஆம் இடத்தில் குருவோடு சூரியனோட, எப்பவுமே சூரியன் கூட தான் புதன் இருப்பாரு. இவங்க 2 பேரும் குருவோடு இருக்கும் பட்சத்தில், உச்சம் பெற்ற குருவோடு இருக்கும் பட்சத்தில் சுப கிரகம், அதாவது குரு முழு சுபருங்க. அவர் கூட இவருங்க இருக்கும்போது அதிகமான ஒரு நல்ல பலன்களை கிடைக்க பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் இந்த 90s கிட்ஸ்ல நிறைய பேர் அந்த 92, 94, 96, அதாவது அதுல அந்த இதுல பிறந்த ஒரு 34, 32 வயசுல இருந்து இன்னும் கல்யாணம் ஆகல, செட்டில் ஆன பிறகுதான் கல்யாணம் ஆகணும், இல்ல ஒரு அம்மா அப்பா பாக்குற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வேலை, தொழில் என ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நிலைமை
நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் மேரேஜ் பண்ணுவேன் என்று ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு காத்து கொண்டிருக்கும் 90s கிட்ஸா நீங்க, இப்பொழுது உங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். திருமண வரன்கள் உங்களுக்கு தேடி வரும். இவ்வளவு நாளா தடைப்பட்டு இருந்த திருமண தடைகள் நீங்கும். முக்கியமா நீங்க வந்து காதல், கல்யாணம் என காதல் அதாவது காதல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பா அம்மாவோட சம்மதத்தோட நீங்க வந்து பண்ணணும் என்ற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நிறைவேறும். அதாவது பெண் வீட்டு சைடுல இருந்து சரி, உங்களோட சைடுல இருந்து சம்மதம் தெரிவித்து உங்களுக்கு திருமண தேதி முடிவு பண்றக்கூடிய அமைப்பா இருக்கு. ஏன்னா ஆடி மாசத்துல எப்படி சார் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்தி முடிவெடுப்பீங்க. மேரேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல உங்களுக்கு ஏற்றபடி அமைத்துக் கொள்வீர்கள். ஸோ குடும்பத்தில் குடும்ப சூழ்நிலைக்கு போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து வர மாதங்களில் அடுத்து வர பெயர்ச்சிகள் மூலயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் பட்சத்தில், ஸோ இந்த மாதத்தில் அதற்குண்டான அடித்தளம், இந்த மாதத்தில் வந்து இந்த பேச்சுவார்த்தைலாம் உங்களுக்கு நல்லபடியா முடியும். அதன் அடிப்படையில் அடுத்த ஒரு 3 மாதத்தில் கல்யாணம் நிறைவேறும், திருமணம் நிறைவேறும். அடுத்த ஒரு 1.5 வருஷத்துல உங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்புல தான் இது வந்து இதுக்கு முன்னாடியே இந்த அமைப்புகள்லாம் நடக்குங்க. ஸோ உங்களுக்கு 12ஆம் அதிபதியாக சுக்கிர பகவானும் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தில் போய் அவர் நீச்சம் அடைகிறாருங்க. அதனால உங்களுக்கு தொழில் நிமித்தமா, வேலை நிமித்தமா நீங்க வந்து நீண்ட தூர பிரயாணம், வெளியூருக்கு போறது இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். என்னன்னா ஒரு வேலை கிடைக்குது, ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடைக்குது, ஒரு சம்பளம் கிடைக்குதுன்னா நீங்க இந்த இடத்துக்கு வாங்க சார், நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா பெங்களூருக்கு வாங்க, இல்ல இந்த இடத்துக்கு வாங்கன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அந்த மாதிரி உங்க இடத்தை விட்டு நீங்க மாற்றலாகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். அதன் மூலியமா உங்களுக்கு பொருளாதார நிதி நிலைமை நெருக்கடி மாற்றம் தான் ஏற்படும். இதனால என்ன சார் நான் குடும்பத்துக்கு போறேன்ற இல்லை. அதனால உங்களுக்கு வந்து ஒரு தொழில் நிமித்தமா, வேலை நிமித்தமா ஒரு ஊர்ல போயிட்டு நீங்க 1 வருஷம் 2 வருஷம் இருக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே வராருங்க. அதனால நீங்க ஒரு அவரோட செவ்வாய்க்கு வந்து பிடிக்காத வீடா இருந்தாலும் அவர் வந்து இந்த இடத்துல சனியோட பார்வையில் இருக்கிறதுனால நீங்க வந்து வேலை நிமித்தமா, தொழில் நிமித்தமா அலைச்சல் இந்த மாதிரி போறது, இந்த மாதிரி பிஸியா இருக்கிற அமைப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில், பொருளாதாரம் என அனைத்து சகல வசதிகளும் பெற்று சிறப்போடு இருப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் திருமண பாக்கியம் கைகூடுற அமைப்பு இந்த மாதம் கண்டிப்பாக நடைபெறும். உங்க ராசிநாதன் புதனும் சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கும் இந்த 2ஆம் இடத்தில் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை கண்டிப்பாக வருங்க. அதுக்குண்டான அடித்தளம் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாரு. உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரிய பகவானும் குரு பகவானும் செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக மகாவிஷ்ணு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் பெற்று நலமுடன் இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.